எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால நிறைய நேரம் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கண்டென்ட்டே நிறைய நோட்ல எழுதுற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனா வந்து கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம நல்லா வந்து உள்ள மனசுல பதிஞ்சுச்சு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அகாடமில குடுக்குற அந்த பிடிஎஃப் வந்து நானு சாட் ஜிபிடிலயோ இல்ல ஜெமினி 2லயுமே இதுல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு அப்லோட் பண்ணிருவேன். அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்பேன். கரெக்ட்டா அன்னைக்கு கிளாஸ் அப்படின்னா, அன்னைக்கு அந்த கிளாஸ படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 50 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் உள்ளேயே போவேன். கன்சிஸ்டன்ஸா படிங்க. நீங்க ரொம்ப நேரம் படிக்கணும். விழுந்து விழுந்து படிக்கணும்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப போதும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் மார்னிங் வந்து 2 ஹவர்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். இடையில ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் படிங்க. ஈவினிங் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர். என் பேர் சந்தியா. நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் படிச்சேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ப்ரொஃபசர் அகாடமில தான் வந்து ஜாயின் பண்ணி படிச்சேன். இப்போ வந்து நான் பிஜிடிஆர்பி 2025ல வந்து 4th ரேங்க் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபசர் அகாடமிக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். அதுல எடுத்த பாண்டியன் சாரு, காயத்ரி மேம், அண்ட் தென் வந்து கலைவாணி மேம் மோட்டிவேஷன் ஸ்பீச், அவங்களோட சைக்காலஜி கிளாஸஸ் அண்ட் ஸ்வீதா மேம், இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மார்னிங் வந்து 5 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு 4:50 தான் எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கரெக்டா ஆனா டெய்லி வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிடுவேன். எந்த கிளாஸையும் வந்து நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து பிஜிடிஆர்பி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க வந்து எதுவுமே வந்து கால்ஃபர் பண்ணல. அப்ப வந்து கால்ஃபர் பண்ணாம இருந்தாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூடியூபை வச்சுதான் வந்து ரெஃபர் பண்ணி டாபிக் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு. அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி யூடியூபை வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 month ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த அளவுக்கு படிக்கிறது, எந்த அளவுக்கு நான் டாபிக் வந்து டெப்தா போகணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. நிறைய அகாடமி வந்து நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி வந்து சக்சஸ் ஸ்டோரி வீடியோஸும் நான் நிறைய வந்து ப்ரொஃபசர் அகாடமி ஸ்பீச் வந்து நான் பார்த்திருக்கேன். அதுல இருந்து நான் ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டேன். அவங்க எப்படி படிச்சாங்க, அதை பத்திலாம் அவங்க ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க. எனக்கு அதுல இருந்தே ரொம்ப ஆசை வந்துருச்சு. நம்மளும் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சக்சஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காகவே நான் வந்து கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் ஆகணும், ஸ்டேட் ரேங்க் நம்ம கண்டிப்பா வாங்கி நம்ம வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சேன். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு நான் கரெக்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க கிளாஸ் ஏற்கனவே 6 months முன்னாடி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஏற்கனவே ரெக்கார்டட் வீடியோஸ் உள்ள கொடுத்துட்டாங்க எனக்கு. அதனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் ஃபுல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். ஃபுல்லா எல்லா ரெக்கார்டட் வீடியோஸையுமே ஃபுல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகாடமில வந்து அடுத்த பேட்ச் வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த பேட்ச்ல இருந்தையுமே எங்களை வந்து ஸ்கிப் பண்ணவே இல்லை. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து எதையுமே வந்து அவங்க வந்து ஓகே உங்களுக்கு 6 months முடிஞ்சு 1 year முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே அவங்க செய்யாம அவங்க வந்து எங்களுக்கு எல்லா பேட்ச் அடுத்தடுத்த பேட்ச் ஆரம்பிச்சாலுமே வந்துட்டு கரெக்டா வந்து அந்த பேட்ச்லயும் சேர்த்து கொடுத்ததுனால ஏற்கனவே படிச்ச சப்ஜெக்டையும் வந்து திரும்ப கான்செப்டையும் வந்து ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கொடுக்குற நோட்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கிளியர் கட்டா இருக்கும். ஆனா நிறைய பேஜஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சில சமயம் வந்து அந்த பேஜஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து நேர்ல பாத்துருவேன். கிளாஸ் அட்டன் பண்ண அந்த டயத்துல பாத்துருவேன். திரும்ப ரீகால் பண்றப்ப நான் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு வீட்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டே வந்துட்டு நான் திரும்ப திரும்ப அந்த கான்செப்டை கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு கொஞ்சம் பிடிஎஃப் பார்த்து படிச்சேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கான்செப்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள நல்லா உள்வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லா வந்து கான்செப்டை வந்து திரும்ப 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 கேட்டுட்டே இருப்பேன். எனக்கே கேட்கறப்ப எனக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி நான் எப்பயுமே வேலை பார்த்துட்டே தான் வீட்டுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிரைவேட் ஸ்கூல்ல தான் நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டே வந்து அங்கேயும் வந்து இது பண்ணணும், வீட்லயும் பார்க்கணும் அப்படின்றதுனால வேலை பார்த்துட்டே காதுல வச்சுட்டே தான் நான் படிப்பேன். அதே மாதிரி அவங்க கொடுக்குற பிடிஎஃப் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்தேன். ஃபுல்லாமே எல்லாமே லாங் சைஸ் நோட்டு போட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அட்லீஸ்ட் வந்து ஒரு நோட்டு இல்ல 2 நோட்டு போடுற அளவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால நிறைய நேரம் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கண்டென்ட்டே நிறைய நோட்ல எழுதுற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனா வந்து கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம நல்லா வந்து உள்ள மனசுல பதிஞ்சுச்சு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ரிவிஷன் ஒரு யூனிட் 2 யூனிட் சேர்த்து வைப்பாங்க. இல்லாட்டினா 1 வீக் கிளாஸ்
அது வந்து சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க. ஒன் வீக் கிளாஸ்லாம் ஈஸியா இருந்துச்சு ரிவிஷன் பண்ண. அப்புறம் ஒரு யூனிட் 2 யூனிட் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு நோட்ஸை பார்த்தாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், எப்படி ரிவிஷன் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வந்து என் பையன் வந்துட்டு ஐஐடிக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான். ஐஐடியில் ஜாயின் பண்றதுக்காக ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு சாட் ஜிபிடி யூஸ் பண்றது, ஜெமினி ஏஐ யூஸ் பண்றதெல்லாம் வந்துட்டு எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவன் சொல்லி கொடுத்தத வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, நம்ம அகாடமியில கொடுக்குற அந்த பிடிஎஃப் வந்து நான் சாட் ஜிபிடிலயோ இல்லை ஜெமினி ரெண்டுலையுமே இதுல ஏதாவது ஒன்று வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்பேன். நான் அதுலயே டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். எம்சிக்யூஸ் வந்து கொஸ்டின் வந்து கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து கரெக்ட் ஆன்சர், அந்த ஆன்சருக்குரிய எக்ஸ்பிளனேஷனும் கேட்டுருவேன். அப்படி கேட்கும் போது அது வந்து ஒரு கான்செப்ட் இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 50 எம்சிக்யூஸாவது ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து அதுல இருந்து கேட்பேன். அதே மாதிரி நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணி நிறைய ரெஃபர் பண்ணுவேன். அன்னன்னைக்கு கிளாஸ் அன்னன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுவேன். காலையில வந்துட்டு எந்த கிளாஸையும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா வந்து 2 வருஷம் நான் எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டு 1 மந்த் 3 மந்த்ல எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்னால வந்துட்டு 2 இயர்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஃபுல்லா வந்து ம், அஹ் வ- ஒரு எதுவும் டிவி பாக்குறதோ, எதுவும் அங்க வெளியில போறது, நிறைய வந்து டைவர்ஷன்ஸ் இருக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா கன்சிஸ்டன்ஸா படிச்சேன். திரும்ப திரும்ப அங்க ஸ்டாஃப் எல்லாருமே சொல்றது அதுதான். கன்சிஸ்டன்ஸா படிங்க, நீங்க ரொம்ப நேரம் படிக்கணும், விழுந்து விழுந்து படிக்கணும்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம ஸ்டார்டிங்ல ரொம்ப போதும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் மார்னிங் வந்து 2 ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும். இடையில ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் படிங்க. ஈவினிங் வந்து டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர். அவ்வளவு வந்து கன்சிஸ்டன்ஸ் ஆன டெய்லி அதை முடிச்சிடணும். எதையுமே ஒரு நாளைக்கு கூட ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் நமக்கு இன்னொன்னோட சேர்ந்து நமக்கு பேர்டன் ஆயிரும். என்னை பொறுத்தளவு ஒரு நாள் வந்து முடிக்காம நான் வந்து ஏதோ ஒரு ஏதோ முடிச்சுட்டு ஆரம்பத்துல எல்லாம் படுத்தேன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் ஆயிரும். ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி எனக்கு தூக்கமே வராது. அதனால அடுத்தல என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டா அன்னைக்கு கிளாஸ் அப்படின்னா அன்னைக்கு அந்த கிளாஸை படிச்சு முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உள்ளேயே போவேன். அதுல வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து அதுலயும் 20 மார்க்ஸ் வைப்பாங்க. ரொம்ப மார்க் இருக்காது டெய்லி டெஸ்ட்டுக்கு. 20 மார்க்ஸுக்கு வைப்பாங்க. அந்த இதுல வந்துட்டு எதாவது எனக்கு ஆன்சர் பண்ண முடியலையோ அதையுமே வந்துட்டு கீழே அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது புரியல அப்படின்னாலும் சாட் ஜிபிடி இந்த மாதிரி வந்து ஹெல்ப்போட வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணேன். அந்த மாதிரிதான் எனக்கு வந்து இது போச்சு. நான் ஏற்கனவே நிறைய டிஎன்பிசிக்கு படிச்சிருக்கேன். அதே மாதிரி கேவிஎஸ் எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜஸ் இருந்துச்சு. ஆனா அப்படி இப்படி படிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப கன்சிஸ்டன்ஸா படிக்காம விட்டுட்டேன். மொதல் 2 டிஆர்பி எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த 2 டிஆர்பி எழுதியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து கான்செப்ட் புரியாம ஒரு ஆர்வ கோளாறுல மக்கப் பண்ணிட்டு போய் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் எந்த கிளாஸுமே சேரல. நமக்கு இந்த ப்ரொஃபசர் அகாடமி இருக்குன்றதும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அகாடமியை சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கேட்டது வந்து தான் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு ஸ்டாஃபும் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி கேட்டுக்கிட்டே நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடலாம். ஆனா எனக்கு வந்து கண்டிப்பா நான் எக்ஸாம் அட்டன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கான்பிடென்ட் இருந்துச்சு. கண்டிப்பா நமக்கு சிவி வந்துரும். அதுல எனக்கு கான்பிடென்ட் இருந்துச்சு ஆன்சர் கீ செக் பண்ணதுல. ஆனா ஸ்டேட் ரேங்க் வாங்குவேனா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் இது யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா வந்து 4th ரேங்க் வாங்கினது என்னால இப்பயே ஏதோ ஒரு மிராக்கிள் தான் சொல்லணும். எனக்கு இன்னும் நான் நம்பவே முடியல. அப்படிதான் ஒரு இதா இருந்துச்சு. ஹம் வேற சொல்லணும்னா நமக்கு கலைவாணி மேம் அப்பப்ப வந்து நமக்கு ஷார்ட் வீடியோஸ் நிறைய கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீகால். நமக்கு எப்படியும் ஃபுல்லா 1 ஹவர் வீடியோ அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சைக்காலஜி கிளாஸஸ்க்கு அதுக்கெல்லாமே ஜிகே எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஷார்ட் வீடியோஸ் வந்து கடைசி ஒரு 2 மந்த்ஸ் போட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தமிழ் கிளாஸஸ் கொடுத்தாங்க கடைசி. இப்ப இன்னும் 1 மாசம் இருக்கு, இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு, இன்னும் தமிழ் கிளாஸ் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சு ரொம்ப நான் இது பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஆரம்பிச்சு முடிச்சு அதுலயும் டெஸ்ட் வச்சு சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா எங்களை வந்து ரொம்ப இதா கொண்டு போனாங்க அவங்க. அகாடமியோட சேர்ந்து நம்ம ஓட தயாரா இருக்கணும். அவங்க நம்மள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திட்டு அவங்க சொல்ற வழியில போய்க்கிட்டே இருந்தோம்னாலே சூப்பரா நம்ம வின் பண்ணிடலாம். இப்ப எல்லாருமே அடுத்த பிஜிடிஆர்பி 2026 7க்கு அட்லீஸ்ட் 26 வரும். அப்படி இல்லை அப்படின்னா 27 வரும். நம்ம இடையில வந்து நிறைய நமக்கு நோட்டிபிகேஷன் வராம இருக்கலாம். இல்லாட்டினா போஸ்டிங் இதெல்லாம் வந்து எனக்கு இந்த தடவை வந்துட்டு பிசில பாத்தீங்கன்னா ஒரு 6 தான் வந்து வேகன்சிஸ் பிசி விமன் கேட்டகரி. அதே மாதிரி வந்து ஜென்ரல் கேட்டகரி 9 தான். டோட்டலாவே 15 வேகன்சிஸ். நான் ஒரு சமயம் நினைச்சுக்கிடுவேன் நம்ம ஒரு இது இதுக்காக இப்படி படிக்கிறோமா, படிக்கணுமா அப்படிலாம் ஒவ்வொரு செகண்ட் தோணும். ஆனா
சரி நம்ம படிக்கிறதுனால நம்ம படிப்பு என்னைக்குமே வீணா போறது கிடையாது. இன்னைக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும். நம்ம படிக்க இவ்வளவு நாள் படிச்சுட்டோம். ஃபுல்லா அதாவது கொஞ்சம் ஒரு அஹ், ஒ- தோன்று தோன்று தோன்ற ஊற தண்ணி மாதிரி நம்ம இடையில விட்டுட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற அந்த வைரத்தையோ அந்த தண்ணியையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம தோண்டாமே விட்டுறலாம். அதனால நீங்க படிக்கணும், வின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா பண்ணணும். அதை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்டார்டிங்ல நீங்க ரொம்ப எல்லாம் எஃபர்ட் போடவே தேவையில்லை. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க 2 ஹவர்ஸ், இடையில ஒரு 1 ஹவர் படிக்க போறீங்க, அடுத்ததை அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. என்ஜாய் பண்ணி தான் பண்ணினா என்ஜாய் பண்ணி தான் படிச்சேன். ஆனா லாஸ்ட் 2 மந்த் 3 மந்த் அந்த ரிவிஷன் டைம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சேலஞ்சா தான் இருந்துச்சு. அதை கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். அப்ப மட்டும் கொஞ்சம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் லீவ் போட்டு கொஞ்சம் படிச்சேன். அது மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்பெல்லாம் எங்க ஃபேமிலிட்ட கூட எல்லாம் பேச கூட டைம் இருக்காது. என் பையன் எங்க வீட்ல எல்லாம் வந்து பேசும்போது சொல்லிடுவேன். ஏங்க இப்ப எனக்கு வந்து ஃபுல்லா வந்து ஜிகே வந்து 10 யூனிட் இருக்குது. அதே மாதிரி சைக்காலஜி 10 யூனிட் இருக்குது. மேஜர் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் 80% கவர் பண்ணிட்டேன். இருந்தாலுமே திரும்ப ரீகால் பண்ணணும் இவ்வளவு போர்ஷன்ஸ் இருக்கனால தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாதீங்க. தேவைன்னா ஏதோ அப்படிதான் பேசுவேன். மத்தபடி எல்லா நேரமும் இந்த காதுல ஹெட்செட்டோடயே தான் இருப்பேன். வேலை பார்த்துக்கிட்டே வந்துட்டு வீட்டுல கிச்சன்ல இருக்கிற நேரம் சரி, ஒரு குளிக்கிற நேரம் கூட அடுத்து என்ன நம்ம இந்த டேல என்ன பிளான் பண்ணி என்ன முடிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி மைண்ட்லயே பிளான் பண்ணிட்டே அதே வந்து அதை முடிச்சிருவேன். அதை முடிச்சாதான் நைட்டு தூக்கமே வரும். ஆனா நைட்டு எப்பயும் போல 10 o'clock தூங்கிடுவேன். மார்னிங் வந்து 5 o'clock தான் எந்திரிச்சு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நான் படிப்பேன். அந்த லாஸ்ட் ரிவிஷன் டைம் வந்து கொஞ்சம் ஹெவியா வந்து நம்ம வந்து எஃபர்ட் கண்டிப்பா போடணும். இல்லாட்டினா நம்ம இவ்வளவு நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால அப்ப வந்து நம்ம இவ்வளவு நாள் எஃபர்ட் போட்டோம்னாலே நம்மள அந்த 3 மாசம் தூங்க விடாது. நம்ம வேற எந்த டைவர்ஷன்ஸ்க்குமே போகவே விட மாட்டோம். ஒரு அர்ப்பணிப்போட படிக்கணும். படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது காசு கொடுத்து போறாங்க, ரெக்கமெண்டேஷன்ல போறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுத உள்ள நுழையும் போது கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி எல்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறேன். கண்டிப்பா வந்து நம்ம எஃபர்ட் நம்ம பண்ற ஒரு முயற்சிக்கு பலன் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் சொல்றோம். இந்த மாதிரி பணம் கொடுத்து போறாங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் போறாங்க அப்படின்னு சொல்றோம்னா, அப்ப நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணல. நம்மளோட தவறுகளை மறைக்கிறதுக்காக நம்ம அந்த இதெல்லாம் வந்து நம்ம அந்த இதெல்லாம் சொல்றோம் அப்படின்றதா எனக்கு இந்த சக்சஸ்ல ஒரு தோணுச்சு. ஏன்னா நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து நீங்க படிக்கிறவங்க எல்லாருமே கன்சிஸ்டன்ஸா படிங்க. அகாடமில வந்து நல்ல சூப்பரான அகாடமி. ஒண்ணுமே அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபுமே அவ்வளவு சூப்பரா சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு டவுட் அந்த எம்சிக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த 4 ஆப்ஷன்ஸ் அந்த ஆப்ஷனுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்னென்ன வந்து ஏன் இந்த ஆப்ஷன் கரெக்ட், ஏன் மித்த 3 ஆப்ஷனும் தப்பு அப்படின்றத எத்தனை தடவை டவுட் கேட்டாலுமே கிளியர் பண்ணி சொல்லி தருவாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து நிறைய கேண்டிடேட் உள்ள இருப்பாங்க. நம்ம ஒன்லி வந்து அகாடமி தான் நமக்கு எல்லாமே சொல்லித் தரணும், எல்லாமே நம்ம அப்படியே அவங்கதான் அப்படின்றது அதுவும் இல்லாம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து பிஸியா இருக்கிற டயத்துல நம்ம வந்து ரெடியா இருக்கணும். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி படிக்கணும். எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும், ஏன்னா இப்ப ஆன்லைன் நிறைய கிடைக்குது நமக்கு. அப்படின்னும் போது நம்ம சர்ச் பண்ணி தேடி 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 தான் படிக்கணும். தேடி தேடி நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ் வந்து கண்டிப்பா நமக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது. எல்லாரும் வந்து கண்டிப்பா படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பிஜிடிஆர்பின்னு கிடையாது, மிச்ச எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே படிங்க. கன்சிஸ்டன்ஸா படிங்க. ஒரு நாள் படிக்கிறது, இப்ப இந்த வீடியோ பாக்குறப்ப கொஞ்சம் எந்துவாயி கொஞ்ச நாள் படிக்கிறது, அப்புறம் விட்டுறது, அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. உங்க மைண்ட உங்களை மோட்டிவேஷன் வீடியோ அப்பப்ப பாருங்க. உங்களை நீங்க புஷ் பண்ணணும். நீங்க புஷ் பண்ணாம நம்ம புஷ் பண்ணாம வேற யாரும் நம்மளை புஷ் பண்ணவே மாட்டாங்க. நமக்கு லைஃப் அந்த ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நம்ம வந்து கஷ்டம்னு கிடையாது, என்ஜாய் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம், படிச்சுட்டோம். அது அதே ஒரு அடிக்ட் ஆயிருச்சு. எனக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உட்காந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே தெரியல ஏன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற கொஞ்சம் வீடியோ டிவி அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால நம்ம அதை வந்து உள்ளூர நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளையே உள்ள நம்ம மைண்டு நம்ம மனசு நம்மள உள்ள இழுத்துட்டு போயிடும். அப்படின்னும் போது நம்ம அதுல இருந்து வெளியில வரவே மாட்டோம். அந்த மைண்டை நம்ம உள்ள கொண்டு போயிடணும். அதத்தான் வந்து நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்டே வந்து நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து மேம் சொன்னாங்க. அதாவது அங்க அகாடமில என்ன சொல்றாங்களோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் செஞ்சிருவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும். அதனால இந்த பயறு அதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சு அதை எடுத்து நீங்க வந்து போட்டோ எடுத்து அனுப்பிட்டு டெய்லி அதை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அதெல்லாம் சொன்னாங்க.
அந்த சொல்ற சின்ன சின்ன விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஐ எம் கோயிங் டு பி அ ஸ்டேட் டாப்பர்னு எழுதி வச்சுக்கோங்க. நான் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு சக்சஸும் பண்ணியிருக்கேன். ஆனா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. என்ன இப்படி லூஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனா இன்னும் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம எழுதுறது அப்படின்றத மட்டும் இல்லாம அதை நம்ம உள்ள கிரகிச்சு டெய்லி அதை வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கணும். நான் டெய்லி இமேஜினேஷன் பண்ணேன். இதே மாதிரி நான் வந்து ஒரு சக்சஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பிஜிடிஆர்பில ஒரு ஒரு அடுத்த டீச்சர்ஸ் டேக்கெல்லாம் மோட்டிவேட் பண்றப்ப அடுத்த டீச்சர்ஸ் டே நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் திங்கிங் நம்ம எப்பயுமே இருக்கணும். அதே மாதிரி நமக்கு இப்போ நமக்கு மேரிட் ஆன பீப்புள்ஸ் வந்து நம்ம இப்ப நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, இப்ப நான் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு எல்லாம் என் பையன் இப்ப ஜெஇ படிச்சுட்டு இருக்கான். அவன் ஓரளவு 70-80% படிப்பான். இருந்தாலுமே நான் சொல்லுவேன், இன்னும் நீ எஃபர்ட் போடணும்ப்பா. டெய்லி வந்து இப்ப வந்து 5 ஹவர்ஸ் மட்டும் தான் படிக்கிற. 5 ஹவர்ஸ் படிக்கிறதெல்லாம் பத்தவே பத்தாது. நீ வந்து நேஷனல் லெவல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும்போது இன்னும் டைம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா கொஞ்சம் அவன் கேர் இல்லாம இருந்தான். ஆனா எனக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்குல இருந்து அவனோட ஆட்டிடியூடே மாறிடுச்சு. அங்க அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை எங்க ரிலேஷன்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே பார்த்துட்டு உங்களை மாதிரி நாங்களும் வந்து டாப்பரா வந்து வர்றதுக்கு நாங்க வந்து படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இருக்கிறோம் அப்படின்னும் போது அதை விட சந்தோஷம். நம்ம வந்து நம்ம சொல்றப்ப அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம செஞ்சு காமிக்கும் போது அது வார்த்தைகளே இல்ல. நம்ம கண்ணால பாக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து என் பையனே வந்து அவ்வளவு சின்சியரா ரொம்ப இன்வால்மெண்டா படிக்க ஆரம்பிச்சுட்டான் அடுத்ததுக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஜாப் கிடைச்சதை விட அவன் வந்து இன்னும் மோட்டிவேட் ஆகிட்டு தன்னால இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுறானே அவனோட லைஃபுக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. அதான் வந்து கொஞ்சம் இதா வந்து இருக்கும். அடுத்த கேண்டிடேட் நீங்க படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மேனுவலா வந்து நோட்லயே எடுங்க. நம்ம நோட்ஸ் எடுக்க எடுக்க தான் வந்துட்டு நமக்கு அது வந்து உள்ள வந்து மைண்ட்ல போகும். அடுத்து நமக்கு கொஞ்சம் வந்து நல்ல கண்டிப்பா டைம் இருக்கும். இப்பதான் டிஆர்பி வந்து இப்பதான் வந்து இது பண்ணியிருக்காங்கன்றதுனால அட்லீஸ்ட் 1 இயராவது டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லாவே நோட்லயே நான் ஏகப்பட்ட நோட்டு, அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கு 2 நோட்டுன்னு சொல்லி 20 30 நோட்டு கிட்ட வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதை கிறிஸ்பியா எடுக்கணும். சின்ன சின்னதா நம்ம நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸையுமே நம்ம வந்து சாட் ஜிபிடியோட நம்ம அவங்க அகாடமில கொடுக்குற பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுல ஷார்ட் நோட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அழகா கொடுத்துருவாங்க. அழகா அது கொடுக்கும். சூப்பரா அதை பார்த்தாலே அந்த ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு பாயிண்ட் அந்த பின்னாடி பாயிண்ட்டுக்கு இருக்கிற கான்செப்ட் நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லிங்க்ல வந்துட்டு இந்த மாதிரி யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். யூஜிசி நெட் கொஸ்டின் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா அந்த அளவுக்கு டீப்பா வந்து பிஜிடிஆர்வில வரப்போறது இல்ல. ஆனா நம்ம மைண்ட் வந்து பழகிக்கிறோம். இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி யோசிக்கணும் அப்படின்றத பழகிக்கணும். அந்த பிராக்டிஸ நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம பிஜிடிஆர்வி 2025ல வந்தது பார்த்தோம்னா மாடரேட் தான். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டானதும் சொல்ல முடியாது. மாடரேட் கொஸ்டின் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டட், அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து 2 ஆன்சர்ல எது சூஸ் பண்றது அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணேன்னு இப்ப எனக்கே தெரியல. ஆனா நிறைய வந்து பேக்ரவுண்ட்ல நான் எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம கான்செப்டையே படிச்சுக்கிட்டு உட்காந்து கான்செப்டே திரும்ப திரும்ப பிடிஎஃபே ரீட் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஒண்ணுமே முடியாது. கான்செப்ட் தெரிஞ்சுச்சா ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கணும். அங்கங்க ஃபார்முலா இருக்கிறது, இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அந்த மாதிரி மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எம்சிக்யூ முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அகாடமில கொடுத்த புக்ஸுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து உள்ள நோட்ஸ் எல்லாமே இருந்து அண்டர்லைன் பண்ணி படிச்சு இப்ப நம்ம பிஜிடிஆர்பி எழுதுறோம். அதுலயே 5 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்ற போது நம்ம அந்த மாதிரி நமக்கு நாலேஜை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கான்பிடென்டா சொல்லலாம் இந்த ஆன்சர் வந்து தப்பு தான், கரெக்ட் ஆன்சர் இது கிடையாது, கரெக்ட் ஆன்சர் அதுல இல்ல, இல்லைன்னா இந்த ஆன்சர் தப்பு, இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்ற கான்பிடென்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப அது வந்து ஒரு தவறான ஆன்சரை பார்க்கும் போது அந்த ஒரு ப்ராக்டிஸும் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஆனா மேக்சிமம் வந்து நம்ம ஆன்லைன்ல படிக்கிறோம் அப்படின்றதுனால மொபைல் அவாய்ட் பண்ண முடியாது. மொபைல்ல தான் இருப்போம். அப்படின்னாலுமே நம்ம டைம் ஷெட்யூல் பண்ணிக்கணும். டைம் ஷெட்யூல் பண்ணிட்டு இந்த டயத்துல படிக்கணும்னா படிச்சே ஆகணும். இடையில ஒரு 5 நிமிஷம் பாக்குறோம் அப்படின்னா 5 நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு திரும்ப நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம படிப்புக்கு வரணும். அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா கன்சிஸ்டன்ஸா யாராலுமே வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஃபுல்லா படிக்க முடியாது. அப்ப ஒரு ஹாஃப் அன் அவரா வந்து நம்ம பிரிச்சுட்டு அந்த ஹாஃப் அன் அவருக்கு இன்பிட்வீன்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா 5 நிமிஷம் நம்ம ஷார்ட் வீடியோ தான் பார்க்கணும்னு கிடையாது.
வேற ஏதாவது லைட்டா வந்து போய் வந்து நம்ம வீட்டு வேலை கூட ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யலாம். ஷார்ட் வீடியோன்னு போயிட்டு தொட்டுட்டீங்கனாலே அது உள்ள நம்மள ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போகும். உங்களால வெளியில வர முடியும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு வெளியில வரேன். ஆனா நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல. நான் எந்த ஃபிலிமும் படமும் பார்க்க மாட்டேன். என்ன வந்தாலுமே நான் அதுக்கும் போகவே மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரியே நான் இதாயிட்டேன். என் பையன் கூட கூப்பிடுவான், "ஏம்மா இந்த ஷார்ட் மட்டும் பாருங்கம்மா, கொஞ்சம் நல்லா இருக்குமா, ஏய் வேணாடா அதுல நான் 2 கான்செப்ட படிப்பேன்டா" அப்படின்னு. நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆகி வந்துடுவீங்க. நமக்கு 1 வருஷம் நம்ம வந்து டெடிகேட்டடா இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங்க நல்லா இருக்கலாம். இதை நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால சோசியல் மீடியான்னு கிடையாது, வேற யாரு என்ன சொன்னாலுமே வந்துட்டு நம்ம சக்சஸ வந்து தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகியே தான் தீருவோம். எனக்கு இமேஜினேஷன் எல்லாமே அது மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இவங்க குடுக்குற மாதிரி நம்ம சக்சஸ் வீடியோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டரா வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்பவே எனக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க. எப்படி மேம் படிச்சீங்க என்னன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கும் நான் கைட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அதுதான் இந்த மேஸ்லோவோட அந்த பிரமிட் படிக்கும் போது கூட நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படியே செல்ஃப் எஸ்டீம், அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஆக்சுவலேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம நிலையா நின்னுட்டு கண்டிப்பா அடுத்தவங்களை தூக்கி விடுறது தான் அடுத்த பாயிண்ட் எனக்கு அப்படின்றத நான் வந்து எனக்கு அது அது ஒரு எய்மாவே இருக்கு. நான் படிச்சுட்டு கண்டிப்பா அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து தூக்கி விடணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் யார் யார் சின்சியரா படிக்கிறாங்களோ, இப்பவே நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்னை மாதிரி யார் யார் சின்சியரா படிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கணும். அதுக்காக போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் ரொம்ப ப்ரே பண்ணினேன். என்ன போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றாங்களான்னு தெரியல. கண்டிப்பா ஏன்னா 1 மார்க் 2 மார்க் போறதெல்லாம் வந்து டைஜஷன் பண்ணிக்கவே முடியாது. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் கொடுத்து படிச்சவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. படிக்காதவங்க ட்ரை பண்ணட்டும். ஏன்னா நம்ம எதுவுமே வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைச்சாலுமே அதோட மதிப்பு நமக்கு தெரியாம போயிடும். அதனால கஷ்டப்பட்டு படிச்சவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்கணும். அதுதான் ஒரு இது. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வெப்சைட்ல இருந்து நிறைய வந்து டவுன்லோட் பண்ணி தருவாங்க. அதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த அந்த எம்சிக்யூஸ் அதே மாதிரி நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணவும் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதையுமே நான் வந்து கண்டினியூவா ப்ரிப்பேர் அவங்க இந்த எக்ஸாம் இல்ல நான் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா எல்லா எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் இந்த எக்ஸாம்ல நீ சக்சஸ் ஆயிருவ, இந்த எக்ஸாம்ல நீ கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவ அப்படின்வாங்க. அதே மாதிரிதான் இந்த எக்ஸாமுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப கான்பிடென்ட் இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம வந்து சிவி கண்டிப்பா வந்துரும். நம்ம போயிடுவோம். ஆனா போஸ்டிங் எங்க கிடைக்குமோ என்னன்ற ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப வந்து டாப் ரேங்க்ல வந்திருக்கனால கண்டிப்பா வந்து நம்ம எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கு. ஸோ இனிமே அப்கமிங்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்க வந்து அந்த ஒரு தாரக மந்திரம் தான். கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் கூட நம்ம வந்து நம்ம படிக்கிறத ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த நாள்ல நம்ம வேற எதுலயாவது டைவர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் வந்து அந்த சைடு போக ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு அடுத்த 2 நாள் வந்து வேஸ்ட் ஆகும். அப்ப அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அதை மட்டும் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மட்டும் கண்டிப்பா பண்ணினீங்களாலே கண்டிப்பா வின் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி வந்தாலே தன்னால உங்களை கூட்டிட்டு போயிடும். அதுதான் வந்து அப்கமிங் வர எல்லா கேண்டிடேட்டுக்குமே நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப நான் ஏற்கனவே வந்து எய்ம் பண்ணது இப்ப என்னோட வீடியோ பார்த்து கண்டிப்பா வந்து ஒரு சிலராவது மோட்டிவேட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்கணும், நீங்களும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படிச்சீங்கனாலே நம்மளால கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். அடுத்து வர அப்கமிங் பண்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்துட்டு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.